முனிவனை அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கழக பிரியா நாரதா என்று ஹரிச்சந்திரன் நாடகம் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல, கழக பிரியா நாரதா என்று சொல்வார்கள். இந்த நாரதனை நார் என்றால் மனம், ரதம் என்றால் தண்ணீர். நான் தண்ணியில பிறந்தவன். எந்த தண்ணியில? நீ எதை சொல்ற? நீங்க எந்த தண்ணியை சொல்றிய? இல்லையா, கன்னியாகுமரி நாட்டிலே தண்ணியே இல்லாம மழையே இல்லாம இருந்ததுனால அங்க குழந்தை பிறந்த உடனே, நான் பிறந்த உடனே, எது வண்ணார் வீட்டிலே பிறந்த உடனே ஆக அங்க மழை பெய்ததா. ஒரு சின்ன விஷயம், வண்ணார் வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளை அண்ணே, உண்மையான வந்த உடனே அண்ணையன்னு வந்து ஓடி உட்காந்துருவான் முன்னாடி. அவனுடைய இறப்புக்கு கூட வர முடியலை. ஆக சிவனடியை சேரட்டும். அன்பு உள்ளம், நல்ல பையன். ஆக அன்பு உள்ளம் ஏன் அப்படின்னா அண்ணே அண்ணேன்னு ஓடியாந்துருவான். இந்த உலகத்தில் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் கூட அந்த பாசங்கள் நேசங்கள் மறையக்கூடாது. உண்மை. மனிதனுக்கு அதுதான் முக்கியம். உண்டா இல்லையா? ஆக கோடியில் இருக்கவனும் அவன் தான், குடிசையில் இருக்கவும் அவன் தான். மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். அதுக்கு தான் சொன்னான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாய் வருத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னா. நீ கோயிலுக்காக போகாத. கோயிலுக்கு போவியா? பழக்கம் உண்டா? காலையில் நாளைக்கு இன்னைக்கு பிரதோஷம், காலையில் நேரம் மும்மூர்த்தி கோயிலுக்கு தான் போவேன். எங்க? மும்மூர்த்தி ஆண்டவர் தேசிய ஒருத்தண்டா. கோயிலுக்கெல்லாம் போகாத. சரி விடுங்க. காலையில் நீ கோயிலுக்கு போறீங்கன்னாவே ஓ உள்ளம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்றிய? அதான் உண்மை. சரி நீங்க கோவில் ஆவது எதடா, குளங்களாவது எதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறு, கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஏன் அப்படின்னா, சம்பாதிக்கிற காசுல ஒரு 10 பேருக்கு கையில்லாதவனுக்கோ கால் இல்லாதவனுக்கோ ஒரு உதவி செய்ய, அது நல்லது. அதைத்தான் சாமி செய்வேன். ஆண்டவனே உன்னை தேடி வருவான். நீ எதுக்கு கோயிலுக்கு போற? நீங்க சொன்னாலும் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி தான் செய்வேன். நாளைக்கு அன்னதானம் நம்ம செலவு இருக்கட்டும். எல்லாருக்கும் எத்தனை பிரதோஷம் நடந்தாலும் அத்தனை பிரதோஷத்துக்கும் அன்னதானம் ஏன் செலவு? பிரதோஷம்ங்கிறது எதனால ஏற்பட்டது சொல்லுங்க சாமி. பிறர் தோஷம். தோஷம் அதுக்கு பேர் என்ன? பிறர் தோஷம். பிறர் தோஷம். தோஷத்தை கழிப்பது, முன்னோர்கள் இறப்பது. இந்த முன்னோர்களுடைய நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். உண்டா இல்லையா? ஆமாங்க, உண்மை. ஒரு கெட்டதா இருக்கும், இருக்கலாம், நல்லதா இருக்கும். அதை தீர்க்கிறதுக்காக வார்த்தை சொல்வார்த்தை புல்வார்த்தை இருக்கலாம். அவங்க மன சங்கடப்பட்டு போயிருப்பாங்க. இதனாலதான் பிரதோஷம்ன்றது ஏற்படுறது. இருக்கட்டுங்க. என்னுடைய பெயர் நாரதர். உங்க பேரு? என் பெயர் வீரத்தேவன். 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 இருக்கட்டும். என்னங்க எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறீங்க. அதுக்கு ஏன் கத்துற? வீரத்தேவன் பெரிய, பாத்தீங்களா? பெரிய ஆளு. நீங்க வீரத்தேவன் தானே? ஆமாங்க. ஆனா நீங்க வீரத்தேவன். ஆனா ஏற்கனவே ஒருத்தர் வீரப்பெருந்தன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா. அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தர், தம்பி சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், தமிழ் மொழி சொல்றேன், எந்தக்குமே ஏங்கிட்ட வராத, பக்கத்தில் வந்தா எந்தக்குமே உனக்கு அறிவு தான், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேச்சிருக்கும், கடமை இது கடமை. அந்த கடமையை ஒழுங்கா செஞ்சோம்னா எல்லாமே இருக்கணும். கடமையில கடன்ல எத்தனை கடை? மாட்டு கடை, எல்ஐடி லோனு, மகளிர் சுகோது குழு, வீட்டு லோனு, எழுத்து வீட்டுக்காரன் முனியாண்டிட்ட 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கேன். பா முதல்ல ஒரு கடன் தான் ரொம்ப முக்கியம். என்ன கடன்? எத்தனை கடை இருந்தாலும், நீங்க சொன்ன கடன்லாம் இருந்தாலும் முதல்ல மனுஷன் எந்திரிச்சு காலையில் காலை கடன் மட்டும் ஒழுங்கா போயிருச்சுன்னா அவன் உடம்பு உழைக்கிறதுக்கு எல்லாமே கட்டலாம். அதானே உண்மை. இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா ஐயா? கோழிக்கறியை கோழிக்கறியை வெட்டுறோம், அது கறியாயிரும், அது காசாயிரும். ஆட்டுக்கறியை வெட்டுறோம், அது காசாயிரும்.
மனுஷனை செத்து விட்டு காசாகுமா? போனோமா தான் மாறும். காசு இருக்கு. என்ன சொல்றிய? எவ்வளவு சம்பாதிச்சா அந்த ஒத்த ரூபா? அதையும் போற வழியில சுடு இல்லப்பா, அதையும் எடுத்துக்குவேன். உண்மைதானே? இருக்கட்டுங்க. அப்ப முந்தா நாள் ஒரு கிளவிய தண்டட்டியோட புதைச்சு விட்டாங்க. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. உங்க அப்பா பேர் நம்பி? நம்பி. சரி. என்னுடைய பேரு பிரம்மா. பிரம்மா மேனா? ஆமா. ஐயா நல்லா இருக்காரா? அப்ப உங்க அப்பா? எங்க அப்பா தெரியுமா உனக்கு? சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காருப்பா. நேத்து கூட பார்த்தேன். முதல்ல சொல்லிருக்க கூடாதா? நேத்து கூட பார்த்தேன் உங்க அப்பாவை. முதலா சொல்லியிருந்தேன்னா நான் என்னடா எங்க அப்பாவுக்கு சொந்தக்காரனா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேனே. அதைத்தான் சொல்றேன். நானும் இவ்வளவு நேரம் தெரியாம போச்சு. நீங்க நாரதன் மட்டும் சொன்னீங்களா? உங்க அப்பா பிரம்மன் தானே? இப்ப எப்படி நல்லா இருக்காப்லையா? சௌக்கியமா இருக்கா? நல்லா இருக்காரு. இப்ப பிபி மாத்திரை எல்லாம் போடுறாரா இல்லையா? நீ எந்த பிரம்மாவை சொல்ற? இந்த எழுத்து விட்டு பிரம்மா தானே? பரமே முகரைய பாரு. ஐயப்ப சாமியாவே நான்முக பிரம்மா. ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை எது பிரம்மா 4 வேதங்களோடு பிறந்தவன். 4 வேதங்களோடு. தாலியோடு பிறந்தவள் சந்திரமதி. ஆமாங்க. கோடாரியோடு பிறந்தவன் பரசுராமன். சரியா? அப்படி எத்தனையோ பிறந்த விஷயத்திலே பிரம்மன் பிறந்தது 4 வேதங்களோடு. அந்த பிரம்மாவத்தை நான் சொன்னேன். நான் பக்கத்து விட்டு பரமனை சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க தெரியாம. சரி இருக்கட்டும். அப்ப நீங்க நாரதரு, உங்க அப்பா பிரம்மா, அவர் உங்க சொந்தக்காரரா? யாரு? அந்த சஞ்சி மலையை தூக்கிட்டு போனாரே இன்ஜினியர். இன்ஜினியரா? யார சொல்றான்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய பெருமாளை சொல்றியா? நல்லா இருக்கார், நல்லா ஆரோக்கியமாக இருக்கின்றார். ஆனா யாரையும் யோக்கியம்னு அவர் கேட்கல. அமைதியா உட்கார்ந்துட்டார். உண்மைங்க. ராமாயணம் முடிஞ்ச உடனே அமைதியா உட்கார்ந்துட்டாரு. சரியா? அவர் ஆஞ்சநேய பெருமான். இன்ஜினியர்ங்கிறது யாரு தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு காலத்துல மலையை தூக்குனவர் அவரு இல்லைங்க. மலையை தூக்குனவர் அவரு, மலையை குடையிறது இவர். சரியா? சரி இருக்கட்டும் சாமி. அப்ப நோத்தா வேற என்ன? டேய் நல்ல வாயில நல்லா சொல்லி புரிய போறான். கலைவாணி எங்க ஆத்தாவோ வாயில தான் இருக்கா. மன்னிச்சுக்கங்க சாமி. தெரியாம வாயை திறந்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல சாமி, தெரியாம பேசிவிட்டேன். கலைமொழி பலமாட்டி காயத்ரி ஞானமூர்த்தி உலக மாதா பிராமி எள்ளி வெள்ளிமையாள் கலசமுற்றாள் பாரதேசிய மடந்தை மடலையின் மனைவி நாக்காள் நாமகள் பேராமே. எங்க ஆத்தா வாயில இருந்தா தாண்டா அம்மாங்கிற வார்த்தையே வரும். எல்லா பேரும் சரியா? காரணமே உங்க அம்மா தான். வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை படி முண்டு வெள்ளை அரியாசனத்திலே வீற்றிருப்பாள் என்னுடைய தாய். வெள்ளை தாமரையிலே வீற்றிருக்கூடிய தாய். அக்கறை இலக்கணம் இலகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரம் நீதி சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் போகசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாடனம் நாடகம் நிறுத்தம் சப்தப்பிரமம் வீணை வேணு தன்னமை அட்சரதாளம் சாஸ்திர பரீட்சை கனக பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய என்னுடைய தாய் கலைவாணி. அதனாலதான் உன் வாயில இருக்கான்னு சொன்னேன். நானும் தப்பா ஒன்னும் சொல்லல. நீ தப்பெல்லாம் சொல்ல வேணாம். தப்பு வேற தவறு வேற. இல்ல சாமி, நோத்தான்றது தப்புன்னா அடிக்கிறது. ஆமாங்க. தவறுங்கிறது தெரியாமல் செய்யறது. தெரியாம செய்யறது. தெரியாம செய்யறது. யாருக்கு தெரியாம செய்யறது? தெரிஞ்சு போனா பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்கல்ல. இதுதான் எனக்கு பிரச்சனையே. எதுவுமே தெரியாம செய்யறதா? தெரியாம செய்யறதுனாலதான் ஒருத்தர் என்ன ஒண்ணா பாதி நேரத்துல வர்றான். யாரு? பாதி நேரத்துல பால்காரரா? அப்ப ஒரு பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்க. சரிங்க. குளிச்சுக்கிட்டு இருக்க பெண்ணை பார்த்து இவன் கேட்கிறான், அம்மா நீர் உறங்கும் நேரம், நீர் உறங்கும் நேரம், கோரை சாயும் நேரம் குளிக்கும் பெண்ணே உன்னை நான் தொடலாமான்னு கேட்கிறான். சரிங்க. அப்ப அவ என்ன சொன்னா, அவ அந்த பெண்மணி, அப்பா முப்பால் கொண்டு வா என்னை தொடலாம், முப்பால் கொண்டு வா என்னை தொடலாம்னு கேட்ட உடனே இவனுக்கு சந்தேகம் ஆயிப்போச்சு. என்னடா முப்பால் கொண்டு வர சொல்லாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் போயிட்டான். கதவையும் தட்டிட்டான். தட்ட உடனே அறிவான ஒரு 3 பாலை சொல்றான். வள்ளுவர் பாடியது அறத்துப்பால் இன்பத்துப்பால் காமத்துப்பால். இந்த பாலை நான் கேட்கலடா. ஒன்ன 3 பால் கொண்டு வர சொல்லி அது என்ன பால் அப்படிங்கும் போது அப்பத்தான் சொன்னா, நீ இருப்போதோ அப்பால் நான் இருப்போதோ இப்பால் சொரடி தாப்பால நான் உள்ள வர்றேன்னா. அப்ப பால் எத்தனை அடங்குச்சு? 3 பால். 3 பால். ஆகவே 3 பால். இந்த பால்ல ஆக என் வாய் சும்மா இருக்காது.
சரி விடுங்க, இது எதுக்கு நமக்கு வம்பு? சரி இருக்கட்டுங்க. நமக்கு இந்த வம்பு இல்லைங்க, பாலுங்கிற விஷயத்துல நிறைய விஷயம் இருக்குங்க. உண்மைங்க, பால் விஷயத்துல நிறைய இருக்கு, பாரு விஷயத்துலயும் நிறைய இருக்கு. சரி இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க. அப்ப என்னுடைய அம்மா பேரு கலைவாணி. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினியா? ஆமா. உன்னை பார்க்கும் போதே நினைச்சடா நீ பிசாசு குடும்பமா தான் இருக்கும். பிசாசு குடும்பம் இல்லைங்க. நங்கை என்றால் பெண், பெண். மோகினி என்றால் அழகான பெண். அந்த அழகு தெய்வத்தின் மகனாடி. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க. சரி, இங்க ஆலோலம் சொன்ன குரல் கேட்டது யாரு? அது என் தங்கை வள்ளி. இன்னொன்னு யாழு குள்ளி. உங்க தங்கை வள்ளி? என் தங்கை கல்யாணியா? இது எல்லாத்துக்கும் ஆஹாங்கிற. அடுத்து யார் இருக்கா? அம்மாளு குள்ளி. நம்மாலா? நம்மாலா? உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஏய் அறிவட்டவனே, நான் பிரம்மச்சாரிடா, மூன்றும் இல்லாதவன். மூணுமே இல்லையா? ஆமாடா. ஏன் சாமி? சத்தியம் அல்ல. இல்லப்பா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மூன்றும் இல்ல. இந்த மூணும் இல்ல. ஆனா நம்மால் தானே. ஏன் சாமி இம்புட்டு கூட இல்லையா? இங்க வா, நம்மால் தானே. ஆமா சாமி. கூட்டியாந்து விடுவியா? சாமி நான் கூட்டியாந்து விடுவேன். ரூம் வாடகை நீங்க தான் கொடுக்கணும். நாராயண 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 நாராயண. பாத்தீங்களா? இல்லைங்க, இங்க கூட்டிய 60. நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். சொல்லுவார். நான் படிச்சதுக்கு ஒரு 100, எத்தனை பேர் 100 ரூபா கொடுத்தாங்க? யாருமே 10 பைசா கொடுக்காம உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்கறாலும் பெரிய முட்டாள். வா வா, ஒரு 50 ரூபா கொடு. நான் இப்போ சொல்றேன், 60 பிள்ளைகளுடைய பேரையும் சொல்றேன். 60 ரூபா கேளுங்க, ஒரு பிள்ளைக்கு 1 ரூபா. 60 பிள்ளைகளுடைய பேரையும் சொல்றேன். நாரதர் எங்கெங்க பிள்ளை பெற்றாரு, எதனால பெற்றாருங்கிறத நான் சொல்றேன். காசு கொடுத்தா தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக கேள்வி கேட்டா நாடகம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்ப நீ வா, கேள்வி எழுவா. இந்த மகாவிஷ்ணு படுத்த மாதிரியே தலையில கையை வச்சுக்கிட்டு நீ இந்த சவுடாலாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. சரியா? புரியுதா இல்லையா? நாரது என்ற அவதாரம் எடுத்தார். எது, எங்க, எப்ப அப்படின்னா, நாரதர் போறாரு, மகாவிஷ்ணு பார்க்கிறாரு. பார்த்த உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, நாரதரே எங்க போறாரு? முதல்ல வைகுந்தத்துக்கு போறாரு. வைகுந்தத்துக்கு போகும் பொழுது மகாலட்சுமி 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் பொழுது சேர்ந்து இருந்து நாரதர் வரத பார்க்கல. ஆக நாணத்தோடு ஓடினாலாம் மகாலட்சுமி. பார்த்த உடனே, ஏங்க நான் தான் வந்தேன்ல, ஏன் அம்மா இப்படி போறாங்க என் பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, இங்க வா நாரதரே, நாணம்னா என்னன்னு தெரியுமா? பெண்ணுக்கு என்ன தேவை? முதல்ல நாணம் தேவை. ஆம்பளைக்கு என்ன தேவை? வீரம் தேவை. வீரம் தேவை. ஆம்பளைக்கு வீரம் தேவை, பெண்ணுக்கு என்ன தேவை? நாணம் தேவை. அதனால மகாவிஷ்ணுவை கூட்டி போறாரு. நாரதரே இந்த குளத்துல முழுகுங்க அப்படிங்கிறார். இந்த குளம் ஏற்கனவே சாபமுற்றது. ஒரு குளம் ஏற்கனவே சாபமுற்றது. அது முனிவர் கொடுத்த சாபம். சுருக்கமா சொல்றேன், கேட்டதற்காக பதில். சரியா? அப்ப நாரதர், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வீணையெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள மூழ்கிறேன். அப்படி மூழ்கும் போது பெண்ணாக மாறி வந்தேன். மகாவிஷ்ணு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, 60 பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்திற்கு 60 வருஷங்களாக நீ ஒடுக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத பிரஜோபத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பப யுவ தாது ஈஸ்வர பகதான்ய. இப்போ என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு? இந்த வருஷம் என்ன வருஷம்? தமிழ் வருஷம் தாது வருஷமா? தாது வருஷமா? வேறு கை வச்சு படுத்துட்டு சொல்ல முடியாது. நீ எந்திரி முதல்ல. இந்த அப்படி வச்சு படுக்காத, முதல்ல எந்திரி முதல்ல. சரியா? இருக்கட்டுங்க. அப்ப அடுத்து இருக்கக்கூடிய யாரு? நம்மால் சொன்ன வர சொல்லியா? நம்மால் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஆளு. சாமி சாமி வாங்க வாங்க. ஹலோ. மறைந்த புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் கல்லம்பட்டி பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுமான அருமையண்ணன் KR முத்துக்கலை அவர்களின் சார்பாக KPS அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றோம். அடுத்தபடியாக, இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் கல்லம்பட்டி மக்களை விட்டு மறையாத புதுக்கோட்டை மாவட்ட
தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் புதுக்கோட்டை கூட்டுறவு சொசைட்டி சேர்மனுமாகிய அண்ணன் ராம பழனியாண்டி அவர்களின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றோம். அவர்கள் நினைவாக ஒரு பாடலை பாடும்படி கேபிஎஸ் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முதல்ல தந்தையே வந்திருக்கு. நீ கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா அம்மா தான், வேற யாரு? முத்துமாரியம்மன் தான். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேணுகாதேவி ரேணுகாதேவி என்ற ஒரு பெண்ணாகப்பட்டவள் சமதக்கடி முனிவர் ஆக பாத பூஜை பண்றதுக்காக ஆத்துல நேரம் அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, மணல்னால குடஞ்செய்ய முடியுமா? எப்பா மணல் கொஞ்சம் குவிச்சு வச்சோம்னாலும் தண்ணி முந்தா கரைஞ்சிரும். ஆனா மணல்னாலே குடஞ்செஞ்சு தண்ணி எடுத்து பாத பூஜை விடுறது அவங்க வழக்கம். அது போல ஒரு நாள் போல, எப்பா கொஞ்சம் கத்தாதீங்க, கொஞ்சம் பேசாம இருங்க ஐயா. நாடே அங்கிட்டு நடக்குதா உனக்கு இங்கிட்டு நடக்குதா? இங்கிட்டு திரும்ப, என்ன போத உடையில இருக்கு, இங்கிட்டு திரும்ப. ஆக மணல் குடத்தை எடுக்க போறாங்க. அப்ப காந்தர்வர்கள் அப்படின்னா அவன் அழகானவன், அவன் ஆழ்வரும் அழகானவன். அந்த அழகான மேனியை பார்த்த உடனே அந்த அம்மா நேர பார்க்கல, தண்ணீர்ல பார்க்குது, குடத்துல குடமெல்லாம் செஞ்சிருச்சு. அந்த அம்மா பார்க்குது. அப்ப தண்ணிக்குள்ள இவ்வளவு அழகான ஆண்களா அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த மணல் குடமெல்லாம் உடஞ்சி வச்சு. ஏன் தெரியுமா? கணவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்ந்தவள் முதலிலே. ஆக இன்னொரு ஆண் அழகன் இருக்கிறான் என்று நினைத்தாலோ குடம் உடைந்தது. உடைந்த உடனே ஆகா கணவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோன்னு தண்ணி எடுத்து போகல. இவர் தண்ணி எடுத்து வருவான்னு காத்துட்டு இருக்காரு. அது சமதக்கடி முனிவர். காத்துக்கிட்டு இருக்கும்போது பரசுராமன் அவருடைய மகன் பரசுராமன் வர்றாரு. என்னப்பா இப்படி சோகத்தில் இருக்கீங்களே என்ன அப்படின்னு. அப்ப கேட்கும்போது, அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, அம்மா போனா ஆளை காணுமேப்பா அப்படின்னு தன்னுடைய ஞான சில்ல பார்க்கிறாரு. கற்பை இழந்து விட்டாள். உன்னுடைய அன்னையை வெட்டி வா, உன்னுடைய அன்னையை வெட்டி வா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பரசுராமன் கோடாரியோடு பிறந்தவன். ஆக கோடாரியோடு ஓடுகின்றான். ஏகாளி விட்டு பெண்ணிலே நுழைகின்றான். ஆக ஏகாளி பெண்ணும் வெட்டப்படுகின்றாள். சுருக்கமா சொல்றேன், ஏகாளி பெண்ணும் வெட்டப்படுகின்றாள். ஆக அம்மையும் வெட்டப்படுகின்றாள். ஆக மாறி ஒட்டியதனால் முத்து மாறி அம்மன். எங்க 10 அவதாரத்தையும் சொல்றேன். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமன். எத்தனை அவதாரம்? இது எத்தனாவது அவதாரம்? அவதாரம் 10, அவதாரம் 18. 10 மட்டும் கிடையாது, 18. மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், பரசுராமன். 5வது அவதாரம். ஆகவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாரு? நம்ம சொன்ன கூப்பிட்டுறேன், அதெல்லாம் புள்ள அணைச்சு வரும். வாமா பாப்பா வேமா வாமா குழு குழுண்டு பாக்குற விட அண்ணன் கையில விடுறியாப்பா. வந்துருமா? சரி பாடுமா. சரி வாமா.